வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கான யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதில் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்க்கறதுக்கு வரோம். ஸோ சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 இ கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு 26 ஸ்கீம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1லேருந்து 26 ஸ்கீம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் 27th நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் பார்ட் பாருங்கள். இதில் 26வது ஸ்கீம். ஸோ 26 பார்த்தாச்சு. 27வதுல நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ இன்னைக்கு 27வது ஸ்கீம்லேருந்து பார்க்கணும். ஸ்கீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். ஸோ நீட்ஸ்னா நியூ ஆண்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ புதுசாக ஒரு புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். ஸோ இது டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் தான் இந்த ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொமோட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது முதல் தலைமுறை தொழில் முனைவோர். ஆண்டர்பிரனர்ஸ்னா தொழில் முனைவோர், முதல் தலைமுறை தொழில் முனைவோரை ஊக்குவிக்கணும். அதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். ஸோ இதில் கேபிட்டல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுப்பாங்க. சரிங்களா. மூலதனம் மற்றும் வட்டியில மானியம் கொடுக்கப்படும். எஜுகேட்டட் யூத் ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா எஜுகேட்டட் யூத் வித் எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, வொகேஷனல் ட்ரைனிங், எதனால எந்த டிகிரினாலும் ஓகே தான். ஏஜ் 21 to 35 இருக்கணும். சரிங்களா. ஸோ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். டிப்ளமா, ஐடிஐ, தொழில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வயசு 21 to 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இல்லை சர்வீஸ் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ அதனுடைய காஸ்ட் 10 lakh to 5 crore வரைக்கும் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கலாம். ஸோ திட்டங்களுடைய உற்பத்தி அல்லது சேவை துறையினுடைய திட்டங்களாக இருக்கணும். அதனுடைய செலவு 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். லோன்ஸ் ஃப்ரம் டிஐஐசி. டிஐஐசினா எக்ஸ்பென்ஷன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தான் டிஐஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டிஐஐசி. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் டாய்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி கிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ முதலீடு மூலதனம், அதாவது கேபிட்டல் சப்சிடி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 25%, மேக்ஸிமம் 75 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பார்த்தோம்னா 3% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ மூலதன மானியம்ங்கிறது 25%, ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 25%, மேக்ஸிமம் 75 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. வட்டியில மானியம் 3% வட்டி மானியம் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ ட்ரைனிங், இந்த ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ட்ரைனிங் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், ஸோ இடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஸோ இப்போ லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் நீங்கள் திருப்பி கட்டுற காலம் அப் டு 9 years. ஸோ 9 yearsக்குள்ள நீங்கள் திருப்பி கட்டலாம். இன்க்ளூடிங் ஹாலிடே ஆஃப் 2 years உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து விலக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ திருப்பி செலுத்தும் காலம் பார்த்தோம்னா 2 வருட விடுமுறையோடு சேர்த்து 9 ஆண்டுகள் வரைக்குள்ள நீங்கள் அந்த லோனை பே பண்ணணும். ஸோ கொலாட்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50% ஆஃப் லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொலாட்ரல் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ கடன் தொகையில் 50% நீங்கள் கொலாட்ரல் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் நோ இன்கம் சீலிங், ஸோ வருமான உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லி கிடையாது இதுக்கு. அதே மாதிரி ரிசர்வேஷன் பார்த்தோம்னா எஸ்சி 18%, எஸ்டிக்கு 1%, டிசேபிள்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3%, உமனுக்கு 50% இந்த ஸ்கீம்ல இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்எலிஜிபிள் யாருன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ஸ் அவைல்டு அண்டர் எனி அதர் ஸ்கீம். ஸோ வேற ஏதாவது ஸ்கீம்ல நீங்க இந்த தொழில் தொடங்குறதுக்கான திட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது உதவி மானியம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடியவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். சரிங்களா. ஸோ இடஒதுக்கீடு பார்த்தோம்னா எஸ்சி 18%, எஸ்டி 1%, ஊனமுற்றோர் 3%, பெண்களுக்கு 50%, தகுதியற்றவர்கள் யாருன்னா வேறு எந்த திட்டத்தின் கீழ் உதவி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க இன்எலிஜிபிள்.
சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 28வது ஸ்கீம் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லீவ்லிஹுட் மிஷன், அதாவது தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2012 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஃபண்டிங் பார்த்தோம்னா 60-40. ஸோ 60ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் 40% ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா ஸ்டேட்டு அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ சரிங்களா. 2012 தொடங்கப்பட்டிருக்கும். நிதி பார்த்தோம்னா 60-40 பங்கேற்றுக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். எய்ம் என்னன்னா இன்க்ரீஸ் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ் ஃபார் ரூரல் புவர். ஸோ கிராமப்புற ஏழைகளுடைய குடும்ப வருமானத்தை அதிகரிக்கணும், அதாவது அதனுடைய நோக்கம். அப்போ அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்கணும். ஸோ நிதி உதவி, அக்சஸ் டு ஃபினான்சியல் சர்வீசஸ், நிதி சேவைகளுக்கான அணுகலை ஏற்படுத்தணும். புவர் வல்னரபிள் கம்யூனிட்டி, ஸோ புவர் ரொம்ப புவராக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஆர்கனைஸ்ட் இன்டு ஆக்டிவ் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ CB1 சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷனாக அவங்க வந்து அமைக்கப்படுவாங்க. ஸோ ஏழை பாதிக்கப்படக்கூடிய சமூகம் வந்து சமூக அடிப்படையிலான அமைப்புகளாக ஒருங்கமைக்கப்படும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டு அவங்களுக்கு நிதி சேவைகள் கொடுக்கப்படும். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு SHG, ஸோ மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு நிதி உதவி கொடுக்கப்படும். ஃபார்மேஷன் ஆஃப் குழுக்கள், ஸோ ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கள் வந்து உருவாக்கப்படும். கூட்டமைப்பு, பிளாக்கு பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன்ஸ், தொகுதி பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு உருவாக்கப்படும். மனம் இனிது அப்படின்னு சொல்லக்கூடிய இது கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ மனம் இனிது அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழே செயல்படுத்தக்கூடிய ஒரு மனநல திட்டம், மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். சரிங்களா. ஸோ இது வந்து 2012 லான்ச் பண்ண திட்டம். அடுத்து 29வது வந்து சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம். ஸோ சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம், முதலமைச்சர் சூரிய சக்தியால் இயங்கும் பசுமை வீடு திட்டம். ஸோ இது வந்து 2011 கொண்டு வந்திருப்பாங்க. பெனிஃபிஷரியான ரூரல் புவர், ஸோ கிராமப்புற ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் ஆஃப் 300 ஸ்கொயர் ஃபீட் அட் காஸ்ட் ஆஃப் ₹1.8 lakh. ஸோ 1,8 மதிப்புள்ள செலவில் 300 சதுர அடியில் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும். ஸோ இது வந்து 2011 கிராமப்புற ஏழைகள், ஸோ இப்போ ரூரல் இருக்கக்கூடிய புவருக்கான ஒரு ஸ்கீம். அடுத்து வந்து எனர்ஜைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் வித் சோலார் எனர்ஜி, ஸோ சூரிய சக்தி மூலம் தெரு விளக்குகளை இயக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இதுவும் வந்து 2011 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ LED லைட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சோலார் லைட்ஸாக கொண்டு வரணும். ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொமோட் பண்ணக்கூடிய, சரிங்களா. ஸோ LED விளக்கால் மாற்றப்படணும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து வந்து CSIDS அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ விரிவான பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம். இதுவும் 2011 கொண்டு வந்திருப்பாங்க. நியூ பில்டிங், கிச்சன் செட்ஸ், வாட்டர் சப்ளை, டாய்லெட்ஸ் அண்ட் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல். ஸோ இதெல்லாம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத் யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ். இதெல்லாம் வந்து லோக்கல் பாடிஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ லோக்கல் கவர்மெண்ட் மூலமா. ஸோ பஞ்சாயத் யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்ல இந்த திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ 2011 கொண்டு வந்திருப்பாங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் புதிய கட்டணம், சமையலறை, கொட்டகை, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும். ஸோ அதுதான் வந்து CSIDS அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அகைன் இன்னொன்று, இது வந்து ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து SIDS. இது வந்து 2021 இப்போ புதுசாக கொண்டு வந்தது. ஸோ இதுவும் வந்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் தான் டார்கெட்டு. ஸோ இன் ரூரல் அண்ட் அர்பனில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். ஸோ பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2021 கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டம். அடுத்து 2022 இதோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க, சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து எதுக்காக சொல்றோம்னா இந்த சைல்டு ஃப்ரெண்ட்லிங்கிறது CF. ஸோ CFக்கான எக்ஸ்பென்ஷன் சைல்டு ஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து கொஸ்டின் வைக்கலாம் இல்லைங்களா அப்டேஷன்ல, அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ குழந்தை நட்பு பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2002 நேம் மாற்றிருப்பாங்க. ஸோ இதனுடைய டார்கெட்டும் வந்து அதே தான், யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ், பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் அண்ட் அர்பன். ஸோ கிராமப்புற நகர்ப்புறங்கள் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளை தான் அதனுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்த போறாங்க. ஸோ அடுத்து வந்து கிளீன் வில்லேஜ் கேம்பெயின்ங்கிறது 2003 கொண்டு வந்திருப்பாங்க. டு பிரிங் சானிட்டரி ரெவல்யூஷன். ஸோ சுகாதார புரட்சியை கொண்டு வரதுக்காக 2003 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தூய்மையான கிராம பிரச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ அடுத்து வந்து SEDPன்னு சொல்லக்கூடிய சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதுவும் வந்து 2003 தான். எதுக்காகனா நக்சலைட் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அப்போ வந்து நக்சலைட் இருந்ததுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நக்சலைட்டை ஒழிச்சிட்டு கட்டுப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார
மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். சரிங்களா? சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் 2003 தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அந்த நக்சலைட்டை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த SIDP அப்படின்னு சொல்லக்கூடிய 2003 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்காலர்ஷிப் படிச்சிருக்கோம். அது வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். இது வந்து எஜுகேஷன், ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். சரிங்களா? இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறையுடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா ப்ரீ மெட்ரிக்னு சொல்லக்கூடியது 6th to 10th வரைக்கும், போஸ்ட் மெட்ரிக் 11th இருந்து ரிசர்ச் கோர்சஸ் வரைக்கும், அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அடுத்து பாருங்க, இது வந்து முக்கியமானது எக்ஸாம், டேலண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்களா, ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்ட் கண்டக்ட் பண்ணக்கூடியது. 1000 ரூபா ஒவ்வொரு மாசமும், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா, மொத்தம் 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ₹1000 per annum ஃபார் 4 years. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபார் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஸோ NMMS சொல்றது இது வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு 1000 ரூபா மாசம் கொடுப்பாங்க. 8th எக்ஸாம் நடக்கும். 9th இருந்து 12th வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து NTSCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது வந்து 10th கண்டக்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ இது எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது அது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்குவோம். சரிங்களா? ஸோ ப்ரீ மெட்ரிக்ங்கிறது 6th இருந்து 10th வரைக்கும், 11th இருந்து ஆராய்ச்சி வரைக்கும் கொடுக்குது போஸ்ட் மெட்ரிக். அதுக்கப்புறம் தொழில்முறை படிப்புகள் கொடுப்பாங்க. ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமப்புற மாணவர்களின் திறன் தேடல் தேர்வு. ஸோ 9வதுல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடியது. 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்கான தேர்வு வந்து 8வதுக்கு நடக்கும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 9லேருந்து 12வது வரைக்கும். அடுத்து தேசிய திறமை தேடல் தேர்வு அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்டுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடியது NTSC. அடுத்து 31வது ஸ்கீம் கற்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம். கற்போம் எழுதுவோம் இயக்கம். ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். CSSனா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ அப்போ 60-40, 60 வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் 40 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நிதி பங்களிப்பு செய்யணும். சரிங்களா? ஸோ 60-40 கற்போம் எழுதுவோம் இயக்கம். என்னோட எய்ம் என்னன்னா பேசிக் லிட்ரேசி டு ஏஜ் 15 and above. ஸோ 15 வயதுக்கு 15 மற்றும் அதுக்கு மேற்பட்ட வயதினருக்கு அடிப்படை கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய வந்து முக்கியமான நோக்கமே. ஸோ அச்சீவ் மோர் தென் 100% டார்கெட். ஸோ 100% இலக்கை வந்து இந்த திட்டம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி வந்து தமிழ்நாடு லிட்ரஸி மிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு எழுத்தறிவு மிஷன் ஆணையம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான ஃபண்ட் வந்து 7 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அவார்ட்ஸ் டு பெஸ்ட் லேர்னிங் சென்டர். ஸோ நல்லா சொல்லிக் கொடுக்க லேர்னிங் சென்டர்ஸ் அவார்ட்ஸும் வந்து கொடுப்பாங்க. சிறந்த கற்றல் மையங்களுக்கான விருதுகளும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும். ஸோ கற்போம் எழுதுவோம் இயக்கம் அப்படிங்கிறது அந்த எந்த ஏஜுங்கிறத நம்ம வச்சுக்கணும். 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் கற்போம் எழுதுவோம் இயக்கம். அடுத்து வந்து டான்சிம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ டான்சிம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் புத்தாக்க இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோ. புத்தாக்க இயக்கம், ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் இயக்கம். ஸோ டான்சிம் இது லான்ச் பண்ணது March 2021 வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து MSME டிபார்ட்மெண்ட், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், சிறு குறு நடுத்தர நிறுவன துறை. ஸோ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான துறை MSME டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பிராண்டட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இதை வந்து பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி 2018 to 2023. ஸோ இந்த பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் இது. சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி கொள்கை வந்து 2018 to 2023 அந்த கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயல்படுத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். சப்போர்ட் அட்லீஸ்ட் 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் பிஃபோர் 2025. ஸோ 2025 மினிமம் குறைஞ்சது 10,000 ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஆதரிக்கணும். அதுதான் இதனுடைய இலக்கு. டான்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட் ஃபண்டு கிராண்ட், அதாவது விதை நிதி மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்சைட் ஃபண்டு வந்து இந்த மிஷன் கீழே ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் போர்ட்டல், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே முதலீடு செய்யறதுக்காக அந்த இன்ட்ராக்ஷன் பிளாட்ஃபார்ம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த போர்ட்டல் தான் குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்டும் வந்து இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு SC/ST தொடக்க நிதிங்க 2022, அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் டு இன்னோவேட் ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கிறதுக்காக கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி. சரிங்களா? புதுமையான ஸ்டார்ட் அப்புகளுக்கு பிணை இல்லாத கடன்களை வந்து வழங்குறதுக்காக தமிழ்நாடு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயருங்கிறத நான் 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டான்சிம் மிஷன் டான்சிம்ங்கிறது 2021 வந்து லான்ச் பண்ணப்பட்டது March 2021. அடுத்து
மூணாவது ஸ்கீம் தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அதாவது தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை தாழ்வாரம். ஸோ பாதுகாப்பு தொழில்துறை தாழ்வாரம்னா டிஃபென்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, சரிங்களா. ஸோ அதான் வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ இங்கே வந்து இதனோட டார்கெட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா $10 billion வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஸோ முதலீடு ஈர்க்கணும், $10 billion முதலீடு ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதே மாதிரி 1 lakh ஜாப்ஸ் இன் 10 years, அடுத்த 10 வருஷத்தில் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 முனைகள் வந்து என்னன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஓசூர். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களை வந்து ஜாயின் பண்ணி இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து உருவாக்கப்படும், சரிங்களா. ஸோ இதில் 5 நோட்ஸ் எதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அது முக்கியமானது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஓசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 நோட்ஸ் தான் அதில் வந்து ஜாயின் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அடுத்து வந்து KAVIADP அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஆல் வில்லேஜஸும் அனைத்து கிராமங்களும் விவசாய வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களும் உருவாக்கணும். அதாவது அதனுடைய நோக்கம் கவர் ஆல் 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இன் நெக்ஸ்ட் 5 years. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 5 ஆண்டுகளில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளையும் வந்து கவர் பண்ணணும். பிரிங் ஃபாலோ லேண்ட் அண்ட் கல்டிவேஷன். ஸோ ஃபாலோ லேண்ட்னா தரிசு நிலங்களை சாகுபடி கொண்டு வரணும். போர்வெல், டியூப்வெல், ஃபார்ம் பாண்ட்ஸ், மைக்ரோ இரிகேஷன்லாம் கொண்டு வரணும். ஸோ ஆழ்துளை கிணறு, குழாய் கிணறு, பண்ணை குட்டைகள், அப்புறம் நுண்ணீர் பாசனம் அப்படின்னு சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். ஸோ அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எக்ஸப்ட் சென்னை தவிர, சரிங்களா. சென்னை, நீலகிரி தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் 100% சப்சிடியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சென்னை, நீலகிரி தவிர அனைத்து மாவட்டங்களும் 100% மானிய திட்டம் செயல்படுத்தப்படும். ஸோ 2021 டார்கெட் பார்த்தீங்கன்னா 9 lakh ஃபார்மிங் ஃபேமிலிஸை வந்து கவர் பண்ணோம். 1997 வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து 227 crore வந்து ஒதுக்கிறாங்க 2021. 1997 கிராம பஞ்சாயத்துகளில் 9 லட்சம் விவசாய குடும்பங்களை இந்த திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணணும். 227 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரி பட்ஜெட் 2022 வந்து இந்த விவசாய பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்ல 3204 அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து மீதி இருக்கக்கூடிய வில்லேஜ் 3204 வில்லேஜ் பஞ்சாயத்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் இயர் 2022 300 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ 3204 ஊராட்சி, கிராம ஊராட்சிகளை செயல்படுத்துறதுக்காக 300 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க 2022 பட்ஜெட்ல, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து காவியா டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டம். அடுத்து வந்து என்னன்னா உழவர் சந்தை, சரிங்களா. உழவர் சந்தைங்கிறது நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம். இது வந்து 35வது ஸ்கீமு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறதுங்கன்னா மதுரையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க 1999. ஸோ மதுரையில் முதல் உழவர் சந்தை 1999. அடுத்து 100வது உழவர் சந்தை வந்து சென்னையில் 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 100வது உழவர் சந்தை 100th மார்க்கெட் வந்து சென்னையில் 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த உழவர் சந்தைங்கிறது மிடில் மேன் இல்லாமல் ஃபார்மர் அண்டு கன்சியூமர் வந்து டைரக்டாக ஃபார்மர்ஸ் வந்து கன்சூமர் கிட்ட சேல் பண்ணக்கூடிய அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட சேல் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து விவசாயிகிட்ட வாங்கிக்கலாம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிடில் மேனுடைய தேவை வந்து இல்லாமல் போங்க. அப்போ ஃபார்மருக்கு அதிகமான இன்கம் வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ இவங்களோட கமிஷன் எடுக்கிறதெல்லாம் போகாம கமிஷன் எடுக்காமல் டேரெக்டாக இவங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதா உழவர் சந்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாஸ் டு ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கக்கூடிய திட்டம். ஸோ இதுக்கான ஆனுவல் இன்கம் சீலிங் பார்த்தோம்னா 72,000. ஸோ ஆண்டு வருமான உச்சவரம் வந்து 72,000 இருக்கணும். இ பட்டா, ஸோ இப்போ வந்து இ பட்டாஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் த்ரூ தமிழ்நிலம் வெப்சைட் மூலமா. 2022 தமிழ்நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமா இ பட்டாஸ் வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஸோ 2022 மூலம் முதல் கட்டமாக மின் பட்டாக்கள் வந்து விநியோகிக்கப்படுகிறது தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளம் மூலமாக. ஸோ அப்போ தமிழ் நிலம் அப்படிங்கிறது என்ன இணையதளம் அப்படின்னா இ பட்டாஸ் வழங்கக்கூடிய இணையதளம். ஸோ 2022 வந்து இந்த ஸ்கீம் படி இ பட்டாஸ் வந்து வழங்கிட்டு வராங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து விமன் ஹெல்ப்லைன் 181. ஸோ அது நமக்கு தெரியும் 24 hours வந்து இமீடியட் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய டீம் 100% ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் இது. ஸோ 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பே பண்ணிடுறாங்கன்னா வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. 100% கவர்மெண்ட் பே பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் ஃபண்டு கொடுக்கறது கிடையாது, சரிங்களா.
இது ஸ்டார்ட் பண்ணது 10/12/2018. ஸோ அதாவது 10 டிசம்பர் 2018 தான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த 181 ஹெல்ப்லைன். ஸோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இருக்கான ஹெல்ப்லைன் வந்து 114,567. சரிங்களா? ஸோ 14567 இது வந்து மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் 14567. ஸோ பெண்கள் உதவி எண் 181. 24 மணி நேரம் உடனடி மற்றும் அவசர சேவைகள் வழங்கப்படும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் 100% நிதியுதவி வழங்கக்கூடியது. 10/12/2018 தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து 38வது ஸ்கீம். 38வது ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். ஸோ உழவர் பாதுகாப்பு திட்டம்னா ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ உழவர் பாதுகாப்பு திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம் 2011 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ டெஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆதரவற்ற விவசாயிகளுக்கு, ஆதரவற்ற ஃபார்மர்ஸுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கக்கூடியது 2011 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஏஜ் வந்து 60 இயர்ஸ் அண்டு எபோவா இருக்கணும். ஸோ 60 இல்லை 60க்கு மேலே இருக்கணும். லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக இருக்கணும். ஸோ நிலமற்ற விவசாய தொழிலாளர்களாக இருக்கணும். அவங்களுடைய அசட்ஸ், ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 1 lakh. ஸோ அவங்களுடைய அசட்ஸோடைய மதிப்பு வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த சொத்து மதிப்பு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹவுஸ் அசைன்ட் பை கவர்மெண்ட் ஷுட் நாட் டேக்கன் இன்டூ அக்கௌண்ட். ஸோ ஃப்ரீ ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் வந்து இலவசமாக வீடு கட்டி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இலவச வீடு அப்படி கட்டி கொடுக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து இந்த சொத்துக்கான மதிப்பீட்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அந்த இலவசமாக வீடு கொடுத்துருந்தா அது போக மீதி இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2011 கொண்டு வந்தது சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கான பென்ஷன். ஸோ அதாவது திருநங்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் இந்தியாவிலே வந்து முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா 1000 கொடுப்பாங்க மந்த்லி ஃபார் டெஸ்டிடியூட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எபோவ் 40 இயர்ஸ். ஸோ 40 வயசுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு கொடுக்கக்கூடியது மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. இந்தியாவிலேயே முதலாக திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அடுத்து வந்து பாருங்க, தமிழ்நாடு அர்பன் லிவ்லிஹுட் மிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அர்பன் லிவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்டு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் அர்பன்ல சுய குழுக்கள் வந்து அமைக்கக்கூடிய சுய வேலைவாய்ப்பு, திறமையான கூலி வேலைவாய்ப்பு, நகர்ப்புற சுய குழுக்கள் அமைப்பதற்கான திட்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. டார்கெட்ஸ் வந்து என்னன்னா அர்பன் ஹோம்லெஸ் பை ப்ரொவைடிங் ஷெல்டர். ஸோ அர்பன் ஹோம்லெஸ் நகர்ப்புற வீடற்றவர்களே வந்து அவங்களுக்கு தங்கும் இடங்களை வழங்கணும். ஸோ இனிஷியலி இம்ப்ளிமெண்டட் பை கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இனிஷியலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சின்ஸ் லான்ச் இன் 2014. சரிங்களா? ஸோ இது வந்து 2014 தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2014 தொடங்கப்பட்ட போது முனிசிபல் நிர்வாக ஆணையரால் செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2016 TNCDW சொல்லக்கூடிய தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே வந்து இது மாற்றப்பட்டிருக்கும் 2016. சரிங்களா? ஸோ அந்த லிவ்லிஹுட்டுக்கான ஹெல்ப்லைன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க 1553330 அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வாதார உதவி எண் 1553330 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்துக்கான உதவி எண் வந்து 1553330. சரிங்களா? ஸோ 2014 கொண்டு வந்து 2016 பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் மூலமா செயல்படுத்தக்கூடிய திட்டம். அடுத்து 41வது ஸ்கீம். 41வது ஸ்கீம் வந்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து போன வருஷம் கொண்டு வந்ததுதான். ஸோ 13/1/2023 ஜனவரி 2023 வந்து கொண்டு வரப்பட்டது. 2 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 10,000 கிலோமீட்டர் ஆஃப் பஞ்சாப் யூனியன் ரோட்ஸ் இம்ப்ரூவ்ட் அட் 4,000 crore. ஸோ 4000 கோடியில் என்ன பண்ணுவாங்க? 10,000 கிலோமீட்டர் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை வந்து 4000 கோடியில் மேம்படுத்தப்படும். ஸோ அப்டேட் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி அப்கிரேடேஷன் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மேம்படுத்தல் பராமரிப்பு வேலைகள் மட்டுமே வந்து மேற்கொள்ளப்படும். அதுக்காக 2 வருஷத்துக்கு 4000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. 10,000 கிலோமீட்டர் ரோடு வந்து கவர் பண்ணணும். லான்ச் பண்ணது 13 ஜனவரி 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். அடுத்து வந்து ஸோ ஆதி திராவிடர் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஆதி திராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஆதி திராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நம்ம வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டக்கூடாது. சப்போஸ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வச்சாங்கன்னா நம்ம அங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து பொறுத்த வரைக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து 100 கோடி ஒதுக்கணும் இந்த திட்டத்தின் கீழே. ஸோ என்ன பண்ணணும்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் அடிப்படை வசதிகள் வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும்
1000 கோடி, ஸோ 100 கோடி ஒதுக்குவாங்க. அடிப்படை வசதிகள் வந்து அவங்க குடியிருப்புல மேம்படுத்தணும். 100 கோடி சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி ஒதுக்கணும். இது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் கீழே செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து 43வது ஸ்கீம் வந்து சுனாமி எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து சுனாமி அவசர உதவி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2005 ஃபண்டட் பை ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ 100% வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியால் நிதியளிக்கப்பட்ட திட்டம் தான் 2005 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ 310 கோடி ரூபீஸ்ல 12 சுனாமி அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ சுனாமியால் பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களுக்கு 310 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஸோ ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிய வளர்ச்சி வங்கியின் உதவியோட செயல்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ காவல்துறைக்கான திட்டங்கள் சரிங்களா. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான திட்டம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ மகிழ்ச்சி அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் போலீஸ் பர்சனல் இன் கிரேட்டர் சென்னை போலீஸ். ஸோ அவங்களுக்காக 25 லட்சம் வந்து ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ கிரேட்டர் சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களின் நலனை மேம்படுத்துறதுக்காக 25 லட்ச ரூபா வந்து ஒதுக்கியிருப்பாங்க. மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா வேலையில் இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால சில நிறைய நியூஸை பார்த்துருப்போம், சுட்டுக்கிட்டு செத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம், மனநல ஆதரவு கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ மதுவுக்கு அடிமானவர்கள் எல்லாம் தற்கொலை எண்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கீம். அடுத்து வந்து பறவை. ஸோ பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிடியூட் ரிஃபார்மேஷன் அசிஸ்டன்ஸ் வெஞ்சர் ஃபார் அஃபர்மிங் ஐடென்டிட்டி. ஸோ எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. அடையாள திட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆளுமை மற்றும் அணுகுமுறை சீர்திருத்த உதவி முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 1 ஏப்ரல் 2022 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் 1 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபோக்கஸிங் ஃபர்ஸ்ட் டைம் பெட்டி அஃபண்டர்ஸ் ஃபார் ரிஃபார்மேஷன். ஸோ ப்ரிவென்டிங் தெம் ஆஸ் கிரிமினல்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது சின்ன கேஸில் வந்து வராங்கன்னா அவங்கள வந்து சீர்திருத்தி ஸோ ஃபியூச்சரில் வந்து அவங்க பெரிய கிரிமினல் எதுவும் பண்ணாமல் அவங்கள தடுக்கிறதுக்கான ஒரு நோக்கம் கொண்ட திட்டம் தான் இந்த பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ சீர்திருத்தத்துக்காக முதல் முறையாக சிறு குற்றவாளிகளை வந்து மையப்படுத்தி இருக்கும். ஸோ எதிர்காலத்தில் அவர்களை வந்து குற்றவாளிகளாக மாறாம தடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பறவை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க காவல் உதவி ஆப். ஸோ இது வந்து உமன் சேஃப்டி ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காவல் உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு செயலி. ஸோ இது வந்து காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த ஆப்பை மாடிஃபை பண்ணி தான் காவல் உதவி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க 4/4/2022. ஸோ 4/4/2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப் சரிங்களா. ஸோ காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலியை காவல் உதவின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கும். 4/4/2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க தமிழ்நாடு போலீஸ் பெனவலண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாடு காவல்துறை நல நிதியம் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்பெஷல் மெடிக்கல் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அப் டு 5 lakh வரைக்கும். ஸோ ஒரு போலீஸ் பர்சனல் ஸோ ஒரு காவலாளிக்கு மருத்துவ உதவிக்காக மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ சிறப்பு மருத்துவ நிவாரண நிதியா 5 லட்சம் வரைக்கும் காவலருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு நிதி வந்து உருவாக்கப்பட்டிருக்க மாதிரி தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை நல நிதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் பெனவலண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. அடுத்து வந்து 45வது ஸ்கீம். ஸோ இது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி. ஸோ இது வந்து நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்படுவோம். ஸோ பொது நிவாரண நிதியிலேருந்து உதவி கொடுத்தாரு, 10 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம். ஸோ அந்த ஃபண்டு வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1971 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ கிரியேட் பண்றது 13/7/1971 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது கீழே நீங்க பப்ளிக் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன்ஸ்க்கு வந்து வருமான வரி விலக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 100% இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ அண்டர் செக்ஷன் 80G ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே அந்த வருமான வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 80G கீழ் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த ஃபண்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி. ஸோ நிதித்துறை செயலாளரால் வந்து இந்த ஃபண்டு வந்து நிர்வகிக்கப்படும். ஸோ
ஸோ கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸுமே இழந்த அந்த குழந்தைகளுக்காக 5 லட்ச ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த 5 லட்ச ரூபா இந்த சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து அதை வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருவாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆனதும் இன்ட்ரெஸ்டோட அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக சரிங்களா. ஸோ COVID-19 காரணமாக 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்ச ரூபா தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் டெபாசிட் செஞ்சு வச்சிருப்பாங்க. 15 ஆண்டுகள் 18 வயசு ஆனதும் வட்டியுடன் திருப்பி அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்து வந்து 46வது ஸ்கீமு அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இது வந்து 2010 MSME டிபார்ட்மெண்ட்டை தான் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ டு என்கரேஜ் டு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஃபார் சோசியலி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சரிங்களா. ஸோ அதாவது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லாத இளைஞர்களை வந்து ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கணும் சரிங்களா. ஸோ வணிக நடவடிக்கைகளை நிறுவ ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் 2010 MSME டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோம்னா PIIC அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ அந்த ஏஜ் அந்த யூத்துக்கான ஏஜ் வந்து 18 to 45 இருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. உமன்னா அப் டு 55 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உமன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி சரிங்களா. ஸோ அது வந்து ஃபேமிலி இன்கம் வந்து பிலோ 5 lakh உள்ள இருக்கணும் சரிங்களா. ஸோ 5 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் குடும்ப வருமானம். அப்படி இருக்கும்போது கேபிட்டல் சப்சிடி ஸோ திட்டத்துக்கான மூலதன மானியமாக 25% கொடுப்பாங்க. அதிகபட்சம் 3.75 lakh வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ 25% கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 3.75 lakh வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 10% வந்து ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கும். ஸோ அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர் 10% ஃபண்டு போடணும். ஸோ அது வந்து ஜென்ரல் கேட்டகரி. அதே உமன்னா 5% வந்து அவங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணால் போதும். மீதி வந்து லோனாக வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது 10%. பெண்களுக்கு வந்து 5% நீங்கள் வந்து அந்த ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதும். மீதி லோனாக கொடுத்துருப்பாங்க, சப்சிடியாக கொடுப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் சரிங்களா. அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மே 2023 MSME டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அண்ணல் அம்பேத்கர் வருது, அதனால ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெறக்கூடாது. இது வந்து தொழில் தொடங்கிறதுக்கான திட்டம். ஸோ அப்போ MSME டிபார்ட்மெண்ட்டை தான் கொண்டு வந்திருப்பாங்க. மே 2023 MSME துறையை ப்ரொமோட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆஃப் SC/ST. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கேபிட்டல் சப்சிடி 35% கேபிட்டல் சப்சிடி வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 1.5 crore வரைக்கும் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ 35% மூலதன மானியம் கொடுப்பாங்க. 1.5 crore வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் லோன்ஸ் நாட் எக்ஸைடிங் 10 years. ஸோ 10 வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து கடனை கட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 55 years சரிங்களா. அதே மாதிரி நோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. ஸோ வயது வரம்பு 55 ஆண்டுகளும் குறைந்தபட்ச கல்வி தகுதியெல்லாம் இந்த திட்டத்துக்கு எதுவும் வந்து கல்வி தகுதி எதுவும் நியமிச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா. இந்த ஸ்கீமுக்கு வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 8th standard இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ 8th வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ 8th வரைக்கும் படிச்சிருந்தா இந்த அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் கீழே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்கே தேவை கிடையாது. அதே மாதிரி ஏஜ்ங்கிறது 55 years வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஸோ அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமுக்கு 2023 கொண்டு வந்திருப்பாங்க மே மாதம். அடுத்து வந்து 48வது ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரின் பசுமை கூட்டுறவு திட்டம். ஸோ இது வந்து August 2023 2023 கொண்டு வந்திருப்பாங்க. கிரீன் ஃபெலோஷிப்பா அப்போ வந்து சுற்றுச்சூழல் துறை தான் வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ August 2023 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற துறையினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இன்வால்வ் யூத் இன் கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ யூத்தை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இளைஞர்களை பருவநிலை மாற்றம் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுத்தணும்.
கிரீன் ஃபெல்லோ. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ மாவட்ட நிர்வாகத்துக்கு இவங்க வந்து உதவி செய்வாங்க. ஸோ ஏதாவது டிசாஸ்டரோ இல்லை கிளைமேட் சம்மந்தப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 40 கிரீன் ஃபெல்லோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 2 அட் ஸ்டேட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவலில் 2 பேரும், மீதி இருக்கக்கூடிய 38 பேர் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர், சரிங்களா. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர், இப்போ 38 பேர் ப்ளஸ் 2 பேர் வந்து ஸ்டேட் லெவலில், சரிங்களா. ஸோ 40 பசுமை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. மாநில அளவில் 2 பேரும், மாவட்ட அளவில் 38 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 49வது கேர் ஸ்கீம். ஸோ கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இது என்னன்னா கோவிட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் டு ஆண்டர்பிரனர், சரிங்களா. ஸோ கோவிட் உதவி மற்றும் தொழில் முனைவோருக்கு நிவாரணம். கோவிட் டைம்ல பாதிக்கப்பட்ட அந்த தொழில் முனைவோருக்கு உதவி செய்யக்கூடிய திட்டம். ஸோ இது வந்து லான்ச் பண்ணது 12/7/2022. ஸோ 12/7/2022 கொண்டு வரப்பட்டிருக்கும். சப்சிடி சப்போர்ட்டட் கிரெடிட், கடன் கொடுப்பாங்க. ஸோ டு MSMEs அஃபெக்டட் பை COVID-19. அது வந்து யாருன்னா COVID-19 பாதிக்கப்பட்ட MSMEகளுக்கு வந்து மானிய ஆதரவு கடன் வந்து கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ இப்போ புதுசாக ஒரு என்டர்பிரைஸ் வந்து தொடங்குறாங்க, நிறுவனம் தொடங்குறாங்கன்னா சப்சிடி வந்து 25% கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து அப் டு 5 crore இருக்கணும். ஸோ அந்த திட்டத்தினுடைய மொத்த முதலீடு 5 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா 25 lakh வரைக்கும் நீங்கள் வந்து சப்சிடி வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ புதிய நிறுவனத்துக்கு இது புதிய நிறுவனமாக இருந்தால் 25% மானியம், அதிகபட்சம் 25 லட்சம் கொடுப்பாங்க. அந்த திட்ட செலவு வந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம். அதே வந்து எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனத்தை நீங்கள் மேம்படுத்துறீங்க, அதுக்கான முதலீடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கேபிட்டல் சப்சிடி ஆஃப் இங்கே 25% கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 25 lakh வந்து இங்கே வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ தற்போதுள்ள நிறுவனத்தை மேம்படுத்துறதுக்கு, ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்டேட்னா கேபிட்டல், அதாவது மூலதன மானியமாக 25%, 25 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து கேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோவிட் டைமில் கொண்டு வரப்பட்ட திட்டம். MSMEக்கு தான் இது முக்கியமானது, சரிங்களா. ஒரு முக்கியமான பெனிஃபிஷரி MSMEஸ்க்கு தான், MSMEs. அடுத்து வந்து 50வது திட்டம் வந்து தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஸோ கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், கடன் உத்தரவாத திட்டம் 25/8/2022. ஸோ இது வந்து கோவிட் டைமில் கொண்டு வரப்பட்டது தான். 25/8/2022 MSME டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேரண்டி கவரேஜ் ஃபார் கொலாட்ரல் ஃப்ரீ லோன். ஸோ கடன் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் பிணை இல்லாத கடன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான உத்தரவாத பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய திட்டம். இப்போ பாருங்க, இப்போ 75%லேருந்து 90% வரைக்கும் வந்து நீங்கள் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப் டு 40 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி 75 to 80% பிட்வீன் 40 lakh to 2 crore. ஸோ 40 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும்னா 75லேருந்து 80% கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி நபருக்கான கடன்னா 90% வந்து நீங்கள் கொலாட்ரல் ஃப்ரீ லோனாக வாங்கிக்கலாம். அப் டு 40 lakh வரைக்கும் கொடுப்பாங்க தனி நபராக இருந்தால், சரிங்களா. ஸோ 75% முதல்ல 90% வரை 40 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். 40லேருந்து 2 கோடி 40 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் இருக்க முதலீடு அப்படின்னா 75% 80% வாங்கிக்கலாம். இப்போ ஒரு தனி நபர், ஸோ தனி நபர் வந்து அந்த திட்டத்தை வந்து தொடங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 40 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடன் வந்து கொடுப்பாங்க 90%, சரிங்களா. ஸோ 90% கிரெடிட் உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. MSME டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 50 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். உங்களுடைய சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்குன்னா உங்கள் TNPSC படிக்கிற தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாங்க.